ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கை கொடுக்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்து வாக்கு மாறாதவராய் இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறதான வேத வாக்கு இதுதான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோசுவா 1:5 நாம் பார்க்கிறோம். அங்கு வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28:20 சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தையா தான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என் பாவம் தீர்க்க இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர், என்னை சுமந்து வழிநடத்தின ஆண்டவர், எனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர், என்னை விட்டு விலகாத இயேசு, என்னோடு கூட இருப்பவர் இயேசு, என்னை கைவிடாதவர் இயேசு, என்னோட வழி நடப்பவர் இயேசு, எனக்கு வழிகாட்டும் தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் ஒரு நாளிலே ஆண்டவர் எனக்கு பாடலாக தந்தார். என்னை காக்கின்ற தெய்வம் இயேசு, என்னை காக்கின்ற தெய்வம் இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம் இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு, என்னை காக்கின்ற தெய்வம் இயேசு, என்னை காக்கின்ற தெய்வம் இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம் இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. இயேசு இயேசு இயேசு, எனக்கு எல்லாம் இயேசு, இயேசு இயேசு இயேசு, எனக்கு எல்லாம் இயேசு, எனக்கு எல்லாம் இயேசு போதுமே, எனக்கு எல்லாம் இயேசு போதுமே. வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்க. ஒரு நாள் மாலை வேளையிலே நான் அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக அந்த குவார்டர்ஸ் பகுதியிலே அப்படியே உலாவிக் கொண்டு அந்த வேளையில் எனக்கு கிடைத்த பாடல்கள், பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு அந்த பாடலை ஆண்டவர் தந்தார். இயேசு அவர் என்னோடு கூட இருப்பவர். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத இயேசு, என்னை வாழ வைப்பவர் இயேசு, எனக்கு வழிகாட்டும் தெய்வமும் இயேசு தான். ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஆனந்தம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மோடு கூட வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற கல்வாரி நாயகர் அவர்தான். நம்மை ஒவ்வொரு நாளும் காக்கின்ற தெய்வமும் அவர்தான். நம்முடைய பாதுகாப்பும் இயேசுதான், நம்மை பராமரிப்பவரும் இயேசுதான், நமக்கு வழிகாட்டும் தெய்வமும் இயேசுதான், நமக்கு துணை செய்கிறவரும் இயேசுதான். நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஈசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இப்படி எல்லாம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே
நாம் எப்படி இல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விலகாத ஆண்டவராய், கைவிடாத ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ நாம் நேசித்தவர்கள் அல்லது நாம் விரும்பினவர்கள், நம்முடைய அன்புக்குரியவர்கள் எல்லாரும் கைவிட்டு கடந்து சென்றிருக்கலாம். சிலர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். சிலர் நம்மை விட்டு மறைத்து போயிருக்கலாம். ஆனால் இன்றளவும் விலகாத இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நமக்கு புதிய ஜீவனை தந்து வழி நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாட்சியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடுவதே கிடையாது. ஒரு பொழுதும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 54:10 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 54:10 நாம் வாசிக்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சுதந்திரம் இன்றளவு மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் உன்னுடைய கிருபையினாலே காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபை மாறாத கிருபை. எரேமியாவிலே அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். எரேமியாவுடைய புறம்பை புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புறம்பல் பாடும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய அன்பை ரசித்து ருசித்து நன்றியோடு எழுதின வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். அல்லேலூயா. புறம்பல் புஸ்தகம் 3:22-23 அப்படியாக எரேமியா சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபை எப்போது உன்னோடு கூட இருக்க வேண்டுமாறா, அந்த கிருபை ஒன்றில் பெருக வேண்டுமாறா, எப்பொழுதும் தேவ சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்த வேண்டும். எவ்வளவாய் நீ தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்துகிறாயோ தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவரே, அதனால்தான் எபேசியர் 2:8-9 நாம் வாசிக்கிறோம். கிருபை தகுதியில்லாத மேல் ஆண்டவர் கொடுக்கிறதான, ஆண்டவர் காண்பிக்கிறதான தேவ அற்புதம் கிருபை, நம்மேல் பாராட்டுகிற அந்த கிருபை நாம் எவ்வளவும் தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறது தான் கிருபை. அந்த கிருபையினாலே நாம் ரசிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8 அதைத்தான் சொல்கிறது. கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய ஒரு என்னது அற்புதம். நம்முடைய நமக்கு எல்லாம் அந்த தகுதியே கிடையாது. நான் எத்தனையோ முறை ஆண்டவரிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், என்னையே ஊழியத்தில் அழைத்தேன் என்று நான் அநேக தடவை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவர் சொல்வார், நீ இப்பொழுது புரிய மாட்டாய், உன்னை எதற்கு. சிலர்லாம் எதிர்ப்பு வந்தா ஓடிடுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, எதிர்ப்பு வந்தா ஓடிடுவாங்க. அடிக்க வாரம்னு சொன்னா தலதலால் இயங்காம என்ன செய்வாங்க, பரங்கால் புதுவில் அடிக்கிறது மாதிரி ஓடியே போயிடுவாங்க. ஆனா நீ அப்படியே இல்லை, நீ நிற்பாய், நீ நிற்பாய், உனக்கு உயிர் பயம் கிடையாது. அதனால நான் உன்னை இந்த இடத்துல நிலையிட்டிருப்பேன்னு சொன்னேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நிற்பாட்டுவதற்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டத்தை தாக்க முடியாம பல ஊழியர்கள் இந்த இடத்துல ஓடிட்டாங்க. ஆனால் கர்த்தர் இதே வைப்புகளிலே, இதே இம்மானுவேல் எழுதி சபையிலே ஏறத்தாழ 25-30 வருடமாக ஊழியர்களே நிலைநிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நான் நினைச்சு பாருங்க, நான் எதிராலே என்று கேட்ட பொழுது
அவர்களெல்லாம் ஓடியது உயிருக்கு பயந்து ஓடினவர்கள் உண்டு. போராட பிறகு ஓட்டாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. நீ போராட உனக்கு நான் பலன் தருவேன். நீ போராடுவாய், வெற்றி அடைவாய். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆம், சொல்கிறோம். நாம் ஒருவரும் 9வது வசனம் என்ன சொல்கிறது? 2:9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானது அல்ல, கிருபையினால். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. என் கிரியை பார்த்தா என்னை எப்போ தூக்கி கொண்டு போய் எழுதிருக்கணும், நடக்க முடியும். ஆண்டவர் என் கூட எத்தனை பேர் மறித்தார்கள். பக்கத்தில் 1000 பேர், 10,000 பேர் கொடுத்தார். என்னை பாதுகாக்கிற ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவராய் என்னோடு கூட இருந்தார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் கொடுத்த பலன் என்ன பலன்? 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்றால் கிருபை நம்மை வெவ்வேறு உயர்த்தும். அந்த கிருபை நம்மை தாக்கும். அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பவுல் அதை பெற்றுக்கொண்டார். அந்த பவுல் அதை பெற்றுக்கொண்டார். 3 முறை அவர் ஜெபப்பட்டார். என்னால் தாங்க முடியல, என் சரீரத்தின் பலவீனம், என் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த வேதனை எனக்கு அது உள்போல குத்தி கொண்டே இருக்கிறது. வேதனையிலிருந்து நான் விடுபட எனக்கு உதவி செய்து ஜெபப்பட்டாரு. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை அது மாறாத கிருபை. இதை ரசித்து ருசித்த தாவீது சங்கீதம் 63:3 சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிறோம் உங்கள் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிறோம் உங்கள் கிருபை நல்லது. தாவீது ஆண்டவருடைய கிருபையை கற்றுக் கொண்டார். நீங்களும் ஆண்டவருடைய கிருபையை கற்றுக் கொண்டார். நிச்சயமாக அந்த கிருபை உங்களுக்கு ஒரு பொழுதும் விலகாத கிருபையாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது உற்சாகத்தோடு எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 46. அதில் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் ஒத்தளித்து போக்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபை. அதுதான் நம்மை வழிநடத்தும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை ஏளனங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ரட்சித்து வழிநடத்துகிற அவருடைய கிருபை அது மாறாத கிருபை. அல்லேலூயா. 2வது நாம் பார்க்கிறோம், சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மை மனதுள்ள கர்த்தர் சொல்கிறார் என்று அதே சங்கீதம் 54:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட சமாதானத்தின் தேவனாய், உடன்படிக்கையின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். இந்த உலகம் சமாதானத்தின்றி தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய வரையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகமே சமாதானம் கிடையாது. அதனால்தான் நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையிலும் நாம் முதலாவது உலக சமாதானத்துக்காக நாம் செபித்து வருகிறோம். காரணம் என்ன? உலகம் சமாதானம் இல்லை. உலகத்திலே சமாதானம் என்பதை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா சொல்கிறார்,
நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். யோவான் 14:27 நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் சோதரர் கர்த்தர் நமக்கு தேவ சமாதானத்தை வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கையையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தனை பெரிதான அன்பு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நினைத்து பார்ப்போம். இந்நாள் வரையும் அவர் நம்மை வழிநடத்தி வந்த அவருடைய அன்பை நினைத்து பார்ப்போம். அவர் நம்மை பாராட்டுகிற கிருபையை நினைத்து பார்ப்போம். அவர் நமக்கு தருகிற சமாதானத்தை நினைத்து பார்ப்போம். அவர் தரும் சமாதானம், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம், அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. சோதரர் யோவான் 14:27 சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49:10 அவர் நாமம் சமாதான கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஏசாயா 9:6 பார்க்கிறோம், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகோதரர் பிலிப்பியர் 4:7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்தால், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தன் சந்தோஷத்திலே நாம் நிலைத்திருந்தால், பிலிப்பியர் அந்த 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சந்தோஷமாயிருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு என்று சொன்ன அதற்கு அடுத்த வசனம் தான் இந்த வேத வார்த்தை. வாசிக்க சோதரம் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சோதரம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுக்கு சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். 6வது வசனத்திலே சொல்லப்படும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுகிறது. நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆட்கொண்டவை வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 13:22 நாம் வாசிக்கும் பொழுது, பகலிலே தேவ சமமும் இரவிலே அக்கினி சர்ப்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து ரட்சித்து ஆண்டவர் காத்து வராத பாதையை வழிநடத்தி வரும் பொழுது பகலிலே மேக சம்பவம் இருந்தது. எதற்காக மேக சம்பவம்? நம்முடைய கால்கள் வெயிலின் தாக்கத்தினாலே சூடு உண்டாகி காலெல்லாம் பொங்கலமாகி நடக்க முடியாதபடி சோர்ந்து விடுவோம். தாகத்தினாலே வறண்டு நாம் கீழே விழுந்து விடுவோம் என்பதற்காக ஆண்டவர் பகலிலே மேக சம்பவம் தருகிறார். எந்த ஒரு இழைப்பும் இல்லாதபடி, களைப்பும் இல்லாதபடி நம்முடைய பிரயாணத்தை வழிநடத்தி செல்ல ஆண்டவர் நமக்கு மேக சம்பவத்தை தருகிறார். இரவிலே அக்கினி சம்பவம், இரவிலே எந்த பூச்சியோ எந்த ஒரு கொடிதான விலங்குகளோ நம்மை வந்து தாக்காதபடிக்கு இரவிலே அக்கினி சம்பத்தினாலே நம்மை பாதுகாக்கிறார். எவ்வளவு வண்ணமாய் எப்படியாக சோதரர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க ஆண்டுடைய இந்த மேக சம்பவம் அக்கினி சம்பவம் நம்மை வழிநடத்துகிறது. இன்று வரை தேவன் அப்படித்தான் நம்மை பாதுகாத்தார். எத்தனை விதமான அக்கினி போன்ற சோதரம் மேகாசுரங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து அவருடைய சுதந்திரம் விலகாத கிருபையினாலே நம்மை பாதுகாத்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை பரம காரணனை நோக்கி வெற்றி நடை போடுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தார். எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கும் பொழுது இத்தனை சுதந்திரம் வாசிக்கலாம். 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. யாராவது
12 உண்டு. ஆகையால் வேகம் கொண்ட எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன? நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். வேதத்திலே அநேக சாட்சிகள் நமக்கு உண்டு. வேதம் முழுவதும் சாட்சிகள் நிறைந்த ஒரு வேத புத்தகம், உயிருள்ள சாட்சிகள், ஜீவனுள்ள சாட்சிகள். அதை நினைச்சு பாருங்க. அவரு பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன அருமையான உயிருள்ள சாட்சி. இயேசுவே ரட்சகர் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள். கடைசி வரை ஆண்டவரை விட்டு பிரியாமல் தம்முடைய தலைகளை வாழுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் ஒப்பு கொடுத்த சாட்சிகள் வேதத்திலே உண்டு. அல்லேலூயா. ஆக இப்படியாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம் வேதத்தை விட்டு விலகாதபடி வேதம் நம்மை வழிநடத்தும்படியாக வேதத்தில் இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலியாவின் வேலைக்காரனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் சீரியாவின் சேரையை பார்த்து அவன் அரண்டு பிறண்டு அப்படியே எலியாவிடத்தில் வந்து கூறிய பொழுது சொல்றான், ஆண்டவரே உடைய கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அங்க நாம பார்க்கிறோம் 1000 குதிரைகளோடு அக்கினி பயமான குதிரை வீரர்களோடு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அங்க நாம் பார்க்கிறோம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே பார்க்கும்படி ஒரு கண்களை திறக்கணும் என்று சொல்ல பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பதான் பார்க்கிறோம், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி பயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகளே, எவ்வளவாய் ஆண்டவரை போய் பாதுகாக்கிறார். ஊழியக்காரனுக்கு தீங்கு என்று நினைத்தால் ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார்? அக்கினி பயமான குதிரைகளோடு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார். அதுதான் அதில் பார்க்கிறோம். அக்கினி பயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலை சூழப்பட்டிருந்தது என்று சொல்ல பார்க்கிறோம். அறிவியல் பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் எத்தனையோ விதமான காரியங்களினாலே நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கலங்கி போயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தெரியாதே, கலங்காதே, நான் தேவன் என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரே சோதரர், நமக்கு தேவன், நமக்கு முன் செல்கிறவர், நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். 4வதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 59:21 நாம் வாசிக்கும் பொழுது, உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்னைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ உண்மையில் இருக்கிற என் ஆவி, நான் உண்மையில் உன் வாயில் அருள எல்லா வார்த்தைகள் இது முதல் என்னென்னைக்கும் விலகாமல் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் யாரும் ஒரு நாள் இப்படியாக பேசினார். நான் உன் வாயில் அருகிற வார்த்தைகள் என்ன செய்யும்? விலகாமல் இருக்கும். நான் செபித்தேன் ஆண்டவரே, அப்படி நான் செபித்து அதை பெற்றுக்கொண்ட பொழுது எப்பொழுதெல்லாம் என் வாயிலே சில வார்த்தைகளை ஆண்டவர் போட்டு இதை சொல்லு என்று சொன்னால் அது ஒரு இம்பி கூட பெசகாதபடி சரியாக இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக அவர் அறிந்த வார்த்தை அது விலகாத வார்த்தை. அல்லேலூயா. அவர் நம்மேல் ஆழ்ந்த அந்த ஆவி அதுவும் நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் நம்முடைய வாயில் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது விலகாமல் இருக்கிறது. அவர் நம்மை வார்த்தைகளாலே போஷித்து அந்த வார்த்தைகளாலே அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிற தேவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 119:43 44வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119 44 43 44 வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், சத்திய வசனம் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உடைய வேதத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா.
சங்கீதம் 55 இல்ல ஏசாயா 55:11 பார்க்கும் பொழுது, ஏசாயா 55:11 நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலே போடுகிற வார்த்தை அது ஒரு பொழுது நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட உறக்கம் இருக்கும் ஆவியானவர், உறவுகளை இருந்து கிரியை செய்யும் ஆவியானவர் ஒன்றோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் மற்றவர்களோடு கூட பேசும் பொழுது கூட அந்த வாயின் வார்த்தையினாலே மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கடைசியாக கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு நாளிலே சீசர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என்ன செய்வேன், உங்களை விட்டு நான் போகிறேன் என்று சொன்னார். போகிறேன் என்று சொல்லும் பொழுது சீசர்கள் கூட இருந்தவர்கள் 3.5 வருட காலங்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த அந்த ஊழியத்திலே பல நன்மைகளை பெற்றவர்கள், பல அற்புத அதிசயங்களை கண்டவர்கள், கேட்டவர்கள், ஆண்டவர் இயேசுவை தொட்டு பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ஊழியத்திலே மற்றவர்கள் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதத்தை கண்கூடாக கண்டு சாட்சியாக இருப்பவர்கள் எல்லாருக்கும் இப்பொழுது ஒரு பயம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தாரே, அந்த ஆண்டவர் நான் இப்பொழுது உங்களை விட்டு போகிறேன் என்று சொல்கிறாரே. அவை என்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், சற்று நிலை குறைந்து போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 14:16 சொல்லும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாண்டை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொன்னார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர்தான் நம்மோடு கூட வருகிறவர், நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் நம்மோடு கூட இருந்து சோதரன் இதுதான் வழி என்று நமக்கு போதித்து நல்வழி காட்டி நல்ல பாதையிலே நடத்துகிற கர்த்தர் அவர்தான் நம்முடைய நல்ல மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் காட்சிகளை அவருடைய குருவுள்ள இடங்களில் வைத்து அமிர்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார் என்று சொல்கிறேன். அந்த இயேசு அவர் நமக்கு அருளும் பரிசுத்த ஆவியானவர், நமக்காக கொடுக்கும் தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய விலகினத்திலே தேற்றுகிறார், நம்முடைய வியாதியிலே நமக்கு சுதந்திரத்தை பெறத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் துன்பப்பட்டிருக்கிற துயரப்பட்ட காலங்களில் எல்லாம் நம் ஒவ்வொருவோடு கூட வந்து ஒரு தேற்றவாளராக இருந்து நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பேரே தேற்றவாளர். அல்லேலூயா. தேற்றவாளர் பரிசுத்த ஆவி என்று சொல்லி பாடுகிறோமே, அந்த தேற்றவாளர், அந்த தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அது தெரியாமல் முதலாவதாக அங்கலாய்த்த அந்த சீஷர்கள் வேறு வீட்டு அறையிலே கூடி இருந்த பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடி வேறு வீட்டு அறையிலே கூடி இருந்த பொழுது, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட பொழுது அவருடைய பயங்கள், கலக்கங்கள், கைப்புகள் எல்லாம் மாறி போய்விட்டது. விலகாத ஆண்டவர், விலகாத கிருபை, விலகாத சமாதானம், அதோடு விலகாத ஆவியானவர், என்றது கூடவே இருக்கிற ஆவியானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலர் 2:8 சொன்னதை போல அந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வந்தார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சாயலிலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். வாசற்ற பரவாட்டி ஆகிய ஒரு மகிமை அடையத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம் ஒவ்வொருவரையும் செம்மையான வழியிலே வழிநடத்துகிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருக்கே நன்றி உண்டாகும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் அவர், நம்மை ஒரு பொழுது கைவிடாத தேவன் அவர்.
நாம் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆசோதரன் நம்மோடு கூட சொல்லுகிற அந்த ஆண்டவர் அவர். இந்த உலகம் ஆசோதரம் கடைசி பரியந்தம், உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை காத்து வழிநடத்துகிற ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற கர்த்தர். அந்த உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு வாக்கை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் என்றென்று நம்மோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணம் வரைந்து நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா விசுவாசிக்கிறவங்க இன்னொரு தடவை கையில கரங்களை உயர்த்தி கடைசி வரைந்து நம்மை வழிநடத்த கர்த்தர் போட்டு இருக்கிறார். ஆம்சத்திற்கு உலகத்தை கூடி வரைந்து நம்மை வழிநடத்த கர்த்தர். இதோ உலகத்தை முடிவுள்ள சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று மத்திய 28:20 சொன்ன வார்த்தை. அவர் இந்த உலகத்திலிருந்து பரலோகம் செல்வதற்கு முன்பதாக சொன்ன அந்த வார்த்தை. இந்த ஆண்டவர் சகல நாட்களில் நம்மோடு கூட இருப்பார். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றென்றும் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாச அறிக்கையை செய்து கொண்டே உன் விசுவாசம் ஒரு நாள் தளர விட்டார். கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறது யூதா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்துக்காக என்ன தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை பிடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போ சொல்கிற வார்த்தை, பவுல் சொல்கிற வார்த்தையை நாம் கவனித்து பார்ப்போம். யூதா பக்தர் சொல்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்திற்காக தைரியம். நாம் விசுவாசி என்று சொல்வதை விட விசுவாசத்திலே போராடி ஜெயிக்கிறவர்கள் நாம். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே எதிர்க்க வேண்டும். உலகத்தையும் உலகத்தின் மாம்ச இச்சைகளையும் நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அப்படி விசுவாசம் கொடுக்கிற கர்த்தர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். உலகத்திலே உங்களுக்கு ஒவ்வொருத்தர் உண்டு, ஆனாலும் கடற்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஜெயித்த ஆண்டவர், ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கே எல்லா துதிகளும் மகிமை உண்டாகும். ஆமென். கண்களை பிடிச்சு